ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பகிரங்கமாக நம்ம திவ்யா கிட்ட நேரடியாக போய் ஒரு சாரி கேட்குறாரு. ஆனால் சாரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நம்ம திவ்யா. சரி, அதை என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் லைக்கையும் தட்டி விடுங்க, அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. ஸோ அப்போயே வந்து விக்ரம் ஒரு வாயை விட்டுருப்பார். என்னென்னா இப்போ இவங்க கேட்ட அந்த சாரி, அதாவது இந்த சாரி மாதிரியே வந்துட்டு என்னுடைய விஷயங்களும் வந்துட்டு அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிருக்குமோ, அதாவது நம்ம திவ்யா கிட்ட சண்டை போட்டது வந்துட்டு திவ்யாவுக்கு ஃபேவராக போயிருக்கும்னு சொல்லிட்டு காலையிலே பயந்துருப்பார். இப்போ என்னென்னா சரி சாரியை கேட்டுருவோம்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட போய்ட்டு அந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு வந்தவொடனே திவ்யா கிட்ட சொல்கிறாரு, சாரி திவ்யா மன்னிச்சிருங்க அப்படின்போது, இல்லை பரவாயில்ல, எனக்கு உங்கள் சாரி வேண்டான்றாங்க. இல்லைங்க, நான் அன்றைக்கி கோவத்தில் வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணேன், அது தப்பு தான், அதனால தான் நீங்கள் வேறு பயந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் போது இல்லை எனக்கு உங்கள் சாரி வேணாம் போது சபரி வந்து தப்புன்னு இல்லை இப்போ டாஸ்க்கு போய்ட்டுருக்கு, டாஸ்க்கில் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சாரி கேட்டுக்குங்க அப்படி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை திவ்யா சொல்கிறாங்க. நோ இஷ்யூஸ், நாங்கள் 2 பேருமே ஃபைனாக தான் இருக்கோம், எனக்கு சாரி மட்டும் வேண்டான்ட்டு போயிடறாங்க. அப்போ இவர் இல்லைங்க நான் சாரி தான் கேட்க வந்தேன்னு விக்ரம் திரும்ப சொல்லும்போது, இல்லைங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு வந்து உங்களை விட பயங்கரமாக கோவம் வரும், அதாவது பயங்கரமான 10 மடங்கு கோவம் வரும். அந்த கோவத்தால் நான் நிறைய இடங்களில் வந்துட்டு ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன். அது வந்து எனக்கு யார் சொல்லி எனக்கு புரிய வரல. அந்த விஷயங்களை இழந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிய வந்துச்சு, அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. அதனால தான் நான் வந்துட்டு இந்த சாரின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. அதனால தான் பல தடவை பார்த்திங்கன்னா என்னை வந்து ஹர்ட் பண்ணுவார் கமருதீன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் கூட வந்து நான் வந்து அந்த மன்னிப்பு அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்கோனா, உங்கள் சாரி எனக்கு வேணான்றாங்க. ஏமா இதெல்லாம் இவ்வளோ பெருசாக நீங்கள் சொல்கிறதுக்கு? அப்படிங்களா, ஓகே பரவாயில்லைங்க, சாரி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அவரும் போயிருப்பார். இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டாங்க. இதில் வேறு வினோத் வேறு கேட்டு பாருங்கள், நான் கமருதீன் இது வரைக்கும் சாரி அக்செப்ட் பண்ணதே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏமா அன்றைக்கி ஹக் பண்ணி சாரி கேட்டவுடனே ஓகே அக்செப்ட்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகிடுச்சு. ஐயோ இந்த பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் போய் நம்ம சாரி கேட்டோமோ, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு அசிங்கமாக போச்சுன்னு சொல்லிட்டு தனியாக நடந்துட்டுருக்காரு ஒன்று. இன்னொன்று, இந்த பொண்ணு சாரி கேட்க மாட்டாங்களே, அப்போ வீக்கெண்டில் இந்த விஷயத்தை எடுத்துருவாங்களோ, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம். ஏன்னா அந்த டைமும் ஒரு மாதிரி பேசியிருப்பார், வீக்கெண்ட் டைம்லேயும். நேற்று வந்துட்டு அந்த நாமினேஷன் டைம்லேயும் வந்துட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பார், இஷ்டத்துக்கு ஃப்ராடு அது இதுன்னு பேசியிருப்பார். ஸோ என்ன நடக்க போது தெரியல. கமருதீனுக்கு ஒரு பக்கம் இருக்குதுன்னு பார்த்தா விக்ரம்கா தனியாக இன்னொரு செக்மெண்ட் போகும் போல இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பட் இருந்தாலும் விக்ரம் வந்து அங்கே சாரி கேட்கும்போது அதுக்கு திவ்யா ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கலாம். உங்கள் சாரி எனக்கு வேண்டாம், பட் இருந்தாலும் வி ஆர் ஓகே ஃபைன் நவ் அப்படின்றாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே.